வந்துட்டான் பாருடா. வந்து ஐஸ் வாங்கிக்கோ. பாரி சூப்பர்டா. நீ தானே முதல்ல வந்த. இந்தா உனக்கு ஐஸ் ஃப்ரீ, வாங்கிக்கோ. அண்ணா எனக்கு ஐஸ். அண்ணா என்னண்ணா, நான் ஜெயிச்சா 2 ஐஸ் வேணும்னு சொன்னல. பாப்பாவுக்கு ஒண்ணு கொடுத்துருவோம். விடு, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இந்த புடி பாப்பா. டேய் நீங்க எல்லாம் காசு கொடுத்து ஐஸ் வாங்கிக்கோங்கடா. சரியா? சரிண்ணா. அண்ணா எனக்கு ஒண்ணு. எனக்கு சேர்த்து இந்த புடி புடி. அண்ணா எனக்கு ஒண்ணு. இந்த என்ன? நான் எனக்கு ஒரு ஐஸ் கொடுண்ணா. காசு கொடுறா. நான் காசா? 9 ஐஸ் விக்கிறதுக்கு தானே ஒரு ஐஸ் சும்மா கொடுக்குறீங்க. அப்ப எனக்கு ஒண்ணு கொடுங்க. டேய் நீயா அவனாட்ட போட்டியில ஜெயிச்சிட்டு வா, உனக்கு ஐஸ் கொடுக்குறேன். போட்டியே விக்கிறதுக்கு தானே, அதான் வித்தாச்சுல. ஒன்னு சும்மா கொடுங்க. கூட்டா பேசிட்டே இருப்பான் போல. டேய் புர்ரா, இந்த டீலிங் உனக்கு எனக்குள்ள மட்டும்தான், வேற யார்கிட்ட சொல்லிடாத என்ன? அந்த பயம் இருக்கட்டும். அண்ணன் ஜெயிச்சிட்டோம் பாத்தியா? ஆமாண்ணா, அந்த குண்டண்ணா கூட உங்க பக்கத்துலயே வந்தாங்க. அப்படியா? ஆனா ஐஸ் நம்மளுக்கு தானே கிடைச்சிச்சு. ஆமாண்ணா, ஐஸ் சூப்பரா இருந்துச்சு. அண்ணா அங்க அதுவா மாட்டிக்க போறோம். பாத்து பாத்து மெதுவா சத்தம் போடாத. இந்த கோழி போய் எடுத்துக்க. எப்படி இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டோம். அடிங்க. டேய் நான் ஓட பாக்குறேன். எங்கடா ஓட பாக்குற? டேய் டேய் எந்திரி மேல. எந்திரி மேல. டேய் 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 நான் ரொம்ப செட் ஆகி போச்சு உனக்கு. இரு நீ தங்கச்சி ஆட்டவா போறீங்க. உங்க அம்மாட்ட சொல்லி என்ன பண்ற? டேய் 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 விடுங்கண்ணா, இன்னைக்கு அப்பா தோத்துட்டாரு. பா பரவாயில்ல விடுப்பா. விடுப்பா, நான் தூக்கிறேன். அப்பா என்ன தூக்குப்பா. வாச்சலம் வாச்சலம் தூக்குப்பா. எப்படிப்பா நானும் கண்டுபிடிச்சேன்? நானும் சின்ன வயசுல இப்படிதான் தாத்தா தோட்டத்துக்கு போய் கிழங்கு எடுக்கிறேன்னு மாட்டிக்குவேன். எனக்கு தெரியாதா நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு? எப்படியாச்சு அப்பாக்கு தெரியாம இந்த கிழங்கெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. ஆனா கடைசியில நீ பாத்துட்ட. அதை விடு பாரி, நீ பெருசா என்னடா ஆக போற? தெரியலப்பா. அப்பாவுக்கு பெரிய கனவு இருக்குடா. நீ பெருசா ஏதாவது சாதிக்கணும். பாரி, பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் நம்மளை தேடி வரும். நாம என்ன ஆகணும்னு நாம தான்டா தேடி போகணும். நடக்கட்டும் நடக்கட்டும். அப்பா, கோழி பறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? இல்லையே, கோழி இங்கதானே இருக்கு. அப்பா நல்லா கோழி பிடிச்சார்ல. சூப்பரா பிடிச்சல. நல்லா பிடிச்ச மாதிரி. இப்போ உங்களை பிடிக்கவா? அப்படி பிடிக்கவா? வடை கொடுக்குறாங்க இங்க. எங்க? சுப்பையா வீட்டு பக்கத்துல. சுப்பையா வீட்லயா? ஆமா. நான் வரேன்.
ராமசாமி யாருப்பா? அதாங்க. எத்தனை பேரு? எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு. 5 பேராமா? 500 ரூபா கொடுத்துருங்க. இங்க பாரியா, காசு வாங்குறதுல பெருசு இல்ல, வாழைப்பழச்சத்துல கரெக்டா பண்ணணும். சரியா? சரி. வீட்டுல சொல்லிருங்க. அடுத்து சங்கர். நான் தாங்க. சங்கர் எத்தனை ஓட்டுப்பா? 6 5 6 ஓட்டாமா? 500 ரூபா கொடுத்துருங்க. அடுத்த தேவா யாருப்பா? தேவா புதுசா நீ ஊருக்கு? பழசுதாங்க. பழசா? எத்தனை பேர் உங்க வீட்டுல? 4 ஓட்டுங்க. 4 பேருமா உங்க வீட்டுல? 400 ரூபா கொடுத்துருங்க. இங்க பாத்துக்கோங்கயா, கரெக்டா காசு வாங்கினது மட்டும் பத்தாது, கரெக்டா வாழைப்பழச்சத்துல போடணும். சரியா? ஊரு பத்தி ஊருக்குள்ள பேசியாச்சு, தலைவர்கிட்ட பேசியாச்சு. சரியா? எல்லாமே பண்ணிடுவாரு, எதுவும் கவலைப்பட வேணாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணாங்க குறா புடிங்க. ஏய் மாணிக்கம், யார்கிட்ட விளையாடுறேன்னு தெரியுதா? கெடுத்துருவ போல. கிடைக்குன்னு பார்த்தா நான் ஒன்றும் கெடுக்கல. பணம் வாங்கினா நாம தான் கெட்டு போவோம். தயவு செய்து வாங்காதீங்க. ஒழுங்கா போயிருங்க, இல்ல போலீஸ்க்கு போயிருவேன். போயிருவியா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருவியா? நிச்சயமா போடா, பாத்துடலாம். வா, ஏதாவது பாத்துக்கலாம். யார்ட்ட சொல்ற பாப்பா? இவனெல்லாம் பேச ஏன்டா அப்படி பண்றீங்க? உண்ணி கடிச்சிருப்பாங்க. இவனே இவ்வளவு பேசுறானே. கொண்டாட்டி வேற வந்திருக்கா. பண்ணுவாரு இவனை. இவன் எல்லாம் பொறுமையாவே கொடுக்குறாரு. நமக்கு எதுக்குங்க இதெல்லாம்? செல்வி, நான் ஒன்றும் சண்டை போடல. சண்டை போடுற விஷயமும் இது இல்லை. நாம வாங்கி பழையிடக்கூடாதுன்னு தான் இதை தடுத்தேன். நான் வா மாணிக்கம். நல்லா இருக்கேண்ணா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன விசேஷம் மாணிக்கம்? பாப்பா ஷூ கொஞ்சம் தச்சு கொடுங்கண்ணா. பாரு, இப்படி பிஞ்சிருக்கு, எப்படிப்பா தைக்க முடியும்? கொஞ்சம் பாருண்ணா. பேசாம புது ஷூ வாங்கிக்கோ. இப்போதைக்கு தச்சு கொடுண்ணா. பார்த்து தான் சொல்றேன், கஷ்டம்ப்பா, முடியாது. சும்மா தைச்சு பிரயோஜனம் இல்லை, புது ஷூ வாங்கிக்கோ. சரிண்ணா. சரி மாணிக்கம், கிளம்புறேன். அமுதா சரியா உட்காரு. என்ன சரியா உட்காருமா? அண்ணா வாங்கண்ணா. என்ன மாணிக்கம், இப்ப ஆளைய பார்க்க முடியறதில்ல? நான் அப்படிலாம் இல்லைண்ணா. நேத்தான கிழங்கு அறுவடை முடிச்சோம். நான் இப்பதானே வியாபாரத்துக்கு போறேன். கொஞ்சம் பொறுத்துக்குண்ணா, 2 மாசம் ஒட்டி சேர்த்து கொடுத்துறேண்ணா. அதை எப்படி மாணிக்கம், கடன் கொடுத்தவன் வரும்போது மட்டும் உன் கஷ்டத்தை கண் முன்னாடி கொண்டு நிறுத்துற? காசு இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா? எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? சும்மா போ. சரி சரி மாணிக்கம், உனக்குன்னு ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு, அது காப்பாத்துக்குன்னா 1 வாரத்துக்குள்ள பணத்தை கொடுத்துரு, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். அப்பா என்னப்பா ஷூவை தைக்கவே இல்லையா? இல்லம்மா, அப்பா காசு கிடைச்ச உடனே உனக்கு புது ஷூ வாங்கி கொடுத்துறேன். சரிப்பா. செல்ல புள்ள போ. செல்வி வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ரெண்டு நாள் அப்பா ஷூ வாங்கி கொடுத்துருவாங்க, சரியா? சரிம்மா. பாரு அமுதா,
பிள்ளைகள பள்ளிக்கூடம் போயிட்டாங்களாமா? இப்பதான் அனுப்பி விட்டு வரேங்கண்ணா. அக்கா அக்கா என்ன செல்வி? கொஞ்சம் அரிசி கொடுங்கக்கா. பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? இப்பதான் அனுப்பி விட்டு வரக்கா. இந்தா செல்வி, வேலைக்கு சொல்லியிருந்தனே அவங்ககிட்ட கேட்டியா? இன்னும் கேட்கலக்கா, கேட்டு சொல்றேன். சரி. ஒரு நாள் உங்களுக்கு வச்சுக்கிறேன். என்னைக்காச்சும் கையில மாட்டாமையா போயிருவீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த சடுகுடு யாருன்னு. போமா போ. டே நீ என்ன மறைக்கிற? பட்டா அமுதா, எங்க போற? இதான உன் பிளேஸ்? இல்ல, சும்மா. இன்னைக்கு மட்டும் அங்க உட்காந்துக்க முடியுமா ப்ளீஸ்? ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. குட் மார்னிங். Good morning. Sit down. Abita. Present, miss. Abhinaya. Present, miss. Alfonsa. Present, miss. Amirda. Present, miss. Amuda. Present, miss. நீ ஏன் அங்க உட்கார்ந்திருக்க? எப்போ இங்க தானே உட்காருவ? என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? நீ ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? எழுந்து மாறி உட்காரு. சாரி. அமுதா சீக்கிரம் வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து எழுது. திவ்யா, ஃபர்ஸ்ட் யூ கம். கம், வரிசையா ஒவ்வொருத்தரா எழுதுங்க. நெக்ஸ்ட் சாரிகா. நெக்ஸ்ட் அனன்யா. நெக்ஸ்ட் சரண்யா. அமுதா. மேடம், உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. பாரேன். இந்த எக்ஸசைஸ் முடிச்சு வைங்க, நான் வந்துடுறேன். அப்பா. கிழங்கு கிழங்கு மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு. எவ்வளோப்பா அது? 1 கிலோ 20. 1 கிலோ 20ண்ணா? நல்ல கிழங்குண்ணா, வாங்க. எவ்வளோ வேணும்? வேண்டாப்பா, சுமாராக தான் இருக்கு. 1 கிலோ 20. 1 கிலோ 20. கிழங்கு கிழங்கு கிழங்கு. மா வாங்கம்மா. 1 கிலோ 20மா, குடிமா. வாமா. மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு. 1 கிலோ 20மா. 1 கிலோ 20மா. கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. கம்மிதாம்மா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எவ்வளோ? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். கிழங்கு கிழங்கு. 1 கிலோ 20. 1 கிலோ 20. வாணா வாணா. 1 கிலோ 20. கிழங்கு கிழங்கு. 1 கிலோ 20. 1 கிலோ 20. எல்லாரும் எழுதுங்க. இன்னைக்கு நம்ம விடுகதை பார்க்குறோம், சரியா? தண்ணீரில் துள்ளுவான், தரையில் துள்ளுவான். சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு எழுது. நெல்லு. உன் ஷூ எங்க?
கிழிஞ்சிருச்சு மிஸ். கிழிஞ்சிருச்சா? இதெல்லாம் ஒரு காரணமா? கிழிஞ்சிருச்சுன்னா வேற ஒரு ஷூ போட்டு வரணும். அப்பா 2 நாள்ல ஷூ வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க மிஸ். நோ நோ எக்ஸ்கியூசஸ். ஷூ இருந்தா ஸ்கூலுக்கு வா, இல்லனா வீட்டுக்கு போ. எஸ். எத்தனை தடவை உனக்கு வார்னிங் கொடுக்கறது? இனி உனக்கு வார்னிங்கே கிடையாது. கெட் அவுட். என்ன பண்ற? மேக் இட் ஃபாஸ்ட். சிரிக்காதீங்க, எழுதுங்க. நீ என்னாச்சு? எங்க போற? பாப்பா. அப்பா. என்னாச்சுப்பா? ஏன் இங்க நிக்கிற? மிஸ் ஷூ போடலன்னு ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்களா? ஷூ போடலன்னு ஸ்கூலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. வா, அப்பா உனக்கு புது ஷூ வாங்கி தரேன். வா போலாம், வா ஓடியா. சிரிச்சுக்கோ, ஓடியா. பாப்பாக்கு ஷூ கட்டுங்க. Black shoe. Black தான் வேணும். அண்ணா இந்த ஷூ போட்டு பார்க்கட்டா? ஓகே. அப்பா இந்த ஷூ எனக்கு நல்லா பத்துது. இதே வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா? ரொம்ப கரெக்டா இருக்கு. அண்ணா எவ்வளோங்கண்ணா? 400 ரூபா. 400 ரூபாய்ங்களா? 200 ரூபாய்க்கு ஏதாவது ஷூ இருக்காங்கண்ணா? இல்லைங்க, மினிமமே 400 ரூபா தாங்க இங்கே, அது கம்மி இல்லை. அப்பாட்ட காசு கம்மியாக இருக்கு, உனக்கு நாளைக்கு வாங்கி தரட்டா? அப்போ எப்படி ஸ்கூலுக்கு போறது? ஸ்கூலுக்கு மிஸ்ட்டு வந்து நான் பேசுகிறேன், சரியா? பயப்படாத. போலாமா? வாட்ச். அட பாவி, என்ன பண்றான் பாரு. உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. மிஸ், என்ன பாரி என்ன பண்ணான்னு தெரியுமா மிஸ்? அப்படியா? என்ன பண்ண நீ? ஒன்னும் பண்ணல மிஸ். ஷோ மீ யுவர் பேக். மிஸ், பேக் ஓபன் பண்ணு. கிளாஸ் நேரத்துல பேக் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே இல்ல. இடியட். சிக்கிட்டடா சடுகுடு. அப்பா இருக்கேன்ப்பா, வா போலாம், வா. என்ன பேச போறேன்னு தெரியல, எப்படி கேட்க போறேன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறேனே தெரியல. அப்பா, மிஸ். வணக்கம் மிஸ். வணக்கம். என்னங்க? எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல மிஸ், எப்படி சொல்றதுன்னு தெரியல மிஸ்.
அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல மிஸ். பரவாயில்ல கேளுங்க. பாப்பா நீ போமா. மிஸ் உங்கள்ட்ட ஒரு 200 ரூபா இருக்கா மிஸ்? என்னது? உங்கள்ட்ட இல்லையா மிஸ்? என்கிட்ட இல்லை மிஸ். தயவு செய்து 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா புள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுத்துருவேன் மிஸ். சரிங்களா மிஸ்? ஒத்துட்டீங்களா மிஸ்? மிஸ் ஒத்துக்கிட்டாங்க. மிஸ் ஒத்துக்கிட்டாங்க. பைத்தியக்காரனா இருப்பான் போல. அமுதா ஷூக்கு என்னப்பா பண்றது? அதை தாண்டா பாரி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பூங்கோதத்தை இருக்காங்களே அவங்க வேலை இடத்துல போய் பார்த்துட்டு வருவோம். சரிப்பா. உட்கார். சார் 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 யாருப்பா பின்னாடி வாசல்ல? இங்க வா. சார் வணக்கம் சார். வணக்கம். இங்கே பூங்குந்தில் ஒருத்தன் வேலை செய்கிறாங்களே அவங்கள பார்க்கணும் சார். நீங்க யாரு? அவங்க தம்பி மாணிக்கங்க. பூங்கோதா ஃபோன். ஹலோ அக்கா மாணிக்கங்க்கா. சொல்றா. அக்கா அமுதா ஷூ பிஞ்சு போச்சுக்கா. ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியல. காசு பத்தலை. ஒரு 200 ரூபா இருந்தா கூட. என்கிட்ட எதுரா பணம்? கொஞ்சம் பாரேன். சரி இரு, ஆஃபீஸில் கேட்டு பார்க்குறேன். ஹலோ சொல்லுங்க பூங்கோதா. சுந்தரங்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புகிறேன், கொஞ்சம் தம்பிக்கிட்ட கொடுத்துருங்க. பாரி போலாமாடா? போலாம்ப்பா. பாரி வாடா. அப்பா 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 பண்ணு வாங்கிட்டாப்பா. போய் வாங்கிட்டு வந்துரு. பாப்பாக்கு நீ ஷூ கிடைச்சிடும். அப்பா அப்பா பாரி 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 டேய் பாரி அமுதாவை காணோம்டா. அமுதாவை காணுமா? அமுதா 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 அம்மா அமுதா அப்பா என்னால தானே அப்பா செத்து போயிட்டாரு. எனக்கு ஷூ வாங்க போய் தானே அப்பா செத்து போயிட்டாரு. ஒண்ணும் இல்லம்மா, அழக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து கேட்க கூடாது தான். என்ன பண்றது? ஏன் நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏற்கனவே 2 மாசம் வட்டி வேற தரல. இதா தர்றேன் அதா தர்றேன்னு சொல்லி என் புருஷன் வேற போய் சேர்ந்துட்டா. இன்னையோட 3 மாசம் வட்டி தரணும். என் வட்டிக்கு என்ன வழின்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்கண்ணா, 3 மாசம் வட்டி நான் சேர்த்து கொடுத்துட்றேன். கொடுத்துருவேண்ணா? எப்படிம்மா? சம்பாதிச்சவனே போய் சேர்ந்துட்டேன். வீட்டில் வேற ஆம்பளத்தோணம் இல்லை. இனிமேல் தனியாக இருந்து என்ன பண்ணுவேன்? நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். கொஞ்ச நாள் உங்கள் காசை நான் கொடுத்துட்றேன். என்னம்மா நீ? சரி 2 வாரம், அதுக்குள்ள மொத்த பணத்தையும் நீ கொடுத்து அனுப்புற. இல்லை நான் ஏன் வழியில் வாங்க வேண்டி இருக்கும்.
வணக்கம்மா. மாணிக்கத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ரொம்ப நல்ல மனுஷன், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார். குழந்தைங்கள நினச்சாத்தாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்கம்மா, கடவுள் துணை இருக்காருமா. சரிம்மா? குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரி, நான் போயிட்டு வரேன். சரியா? சரிம்மா. போயிட்டு வரேன். அக்கா, 3 மாசம் வட்டி அவன் சேர்த்து கட்ட சொல்றான். ஆமா, அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் மத்த வேலை. மாசம் மாசம் சம்பளமாகி முதல்ல அவன் கடனை கொடுத்தா சார் எக்ஸாம் சார். சார் வணக்கம் சார். குட் மார்னிங். நியூ டீம்ல சேர்த்திக்கோங்க சார். பாப்போம். சார் சொல்லுங்க. வேலை சொல்லி இருந்தல்ல சார் செல்விக்கு. ஆமா, உள்ள சூப்பர்வைசர் இருக்கார், போய் பாருங்க. சரிங்க சார். வேலை கிடைச்சிருமாக்கா? அதெல்லாம் கிடைச்சிடும் செல்வி, வா. ஷூ எங்கடா? கவலைப்படாத, கல்ல நீ ஷூ போட்டு போலாம். தைச்சிட்டியா? கல்ல போட்டு போலாம், வா. கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்த்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பாரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். பாரி, தூங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்க? வா தூங்க. ஆங்கிலேயர்களிடமும் உள்நாட்டு நில உடைமை ஜமீன்களிடமும் அடிமைப்பட்டிருந்த பழங்குடி மக்களை மீட்டெடுக்க போராடியவர் பிர்சா முண்டா. பழங்குடியின் விடுதலைக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு அதில் தோல்விகளை கண்டு அதன் பிறகு விடுதலை பெற்று பெரும் சாதனை புரிந்தார். ஷூ எங்க வச்சிருக்க? மாட்டணும். சீக்கிரம் சொல்லு, நான் டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இத போட்டுக்க. இது உன்னோட ஷூ. ஏன் ஷூ எங்க? நேத்து பஸ்ல வரும்போது ஷூ காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா? என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு ஷூ தானே. அம்மா தைக்க தானே கொடுத்தாங்க. சாரி, நான் தூங்கிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அண்ணன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ உனக்கு? எனக்கு மதியம் தான் எக்ஸாம். நீ காலையில எக்ஸாம் எழுதிட்டு பாலத்துக்கிட்ட வந்து கொடுத்துரு. சரி. இந்தா. அண்ணா, லூசா இருக்கு. இத நான் எப்படி போட்டு போறது? ஒரு நிமிஷம் இரு. மதியம் சீக்கிரமா அந்த ஷூவை கொடு, அப்பதான் எக்ஸாம் போக முடியும். சரி.
ஐயா எக்ஸாம்னு தெரியாம செருப்பு போட்டு போறாரு. எப்படி எக்ஸாம் எழுதுறாருன்னு பாத்திரலாம். என்ன இவன் ஸ்கூலுக்கு போகாம வேற எங்கேயோ போறான்? சூப்பரா எழுதிருக்கேனே. நீ நல்லா எழுதுனியா? நான் நல்லா எழுதுனேன். क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்ததுல. ஹாய் அமுதா. எக்ஸாம் எழுதுனேன். சூப்பரா எழுதுனேன். ஏன் உஷு இவ்ளோ பெருசா இருக்கு? அச்சச்சோ அண்ணா. சரி நான் அப்புறம் வரேன் அபிநயா. என்னாச்சு இவ்வளவு லேட்டா வர? சாரி நான் மறந்துட்டேன். ஓ இதுதான் கதையா? இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. நீ பாத்து போ. ஏண்டா லேட்டு? போ போய் உட்காரு. நீயுமா? இந்தா பொடி போ உட்காரு. அடப்பாவி இன்னைக்குமா? இன்னைக்குமா? மிஸ் உங்க 2 பேருக்கு என்னடா ஆச்சு? போ. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. Finished, miss.
மாட்டிக்கிட்டாலே அமுதா மாட்டிக்கிட்டாலே சடுகுடிக்கிட்ட அமுதா மாட்டிக்கிட்டாலே. ஏய் ஷூ கழட்டே ப்ளீஸ் நா. ஷூ கழட்டே ப்ளீஸ் நா. நாமா ப்ளீஸ். இவங்க இங்க இருந்து ஓடி வருவாங்களாமா, அவரு அங்க இருந்து ஓடி வருவாராமா, நடுவுல மீட் பண்ணிப்பாங்களாமா. இவங்க ஷூவை கட்டி கொடுப்பாங்களாமா, அவரு வாங்கி போட்டு எக்ஸாம் எழுத போயிருவாராமா. இன்னைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறாருன்னு பாத்திரலாம். சடுகுடுன்னு என்ன சும்மாவா? சும்மா தாண்டா. என்னையவா தள்ளி விட, உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ பாசமலர் வந்துட்டான். டேய் நில்றா, ஏன்டா டெய்லி லேட்டாக வர? ஓ எங்கேயா போய் பொறுக்கிட்டு சுற்றிட்டு வரதே வேலையாக போச்சு.